வணக்கம் வந்தனம் நமஸ்கார், வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல இந்த முதல்ல மாதிரி இந்த வீடியோ ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சில விளையாட்டான சுவாரஸ்யமான வீடியோ ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆத்தர் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவர் யாருன்னு தெரிஞ்ச இன்னொரு தடவை கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். இந்த கான்செப்ட் அவர் பேசுகிறது கவனிங்க. ஒருத்தன் பட்டதாரி பாவம் பிஏ முடிச்சுட்டு எங்கெங்கேயோ போய் தேடிக்கிறான், வேலை கிடைக்காத போய் கடைசியில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு மாட்டிக்கிறான். இங்கே நடிப்பதற்குரிய வேலை இருக்குது, 4000 ரூபா சம்பளம்னு. அதை பார்த்துட்டு உள்ளே போய் ஓனர்கிட்ட கேட்டான், என்ன நடிக்கணும்னு. ஒரு குரங்கு வேஷம் குறையுது, ட்ரெஸ்ஸு தர நடிப்பியான்னா. அதை என்ன பெரிய பிரமாதம், பிய கூட்டு நடிச்சு காட்டுறான்னா. அப்படி தாவனா இப்படி தாவனா, அப்படி ஓடி இப்படி ஓடி கடைசியில் சிங்கத்துக்கு கொண்டு உள்ளே ஊந்துட்டான். அட 4000 ரூபா சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உயிரே போக போகுதுன்னு நடுங்க நம்பாரு. சிங்கம் நிமிந்துது. தம்பி நீ பிஏவான்னுச்சு. அண்ணேண்ணா நான் எம்ஏ படிச்சதுனால சிங்க வேஷம் கொடுத்தான், நீ பிஏ படிச்சதுனால உனக்கு கரடி இது குரங்கு வேஷம் கொடுத்துக்கிறான். கவலையே படாத, அதை கரடி இல்லாங்குது பாரு, அதெல்லாம் +2 ஃபெயிலு. 10th கீழே இருக்கிறதெல்லாம் நரிங்க. அதனால இங்கே இருக்கிறது பூராவே நாம தான்டா, பயப்படாதேன்னா. அதனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரில உண்மைதான் இல்லைங்களா? அதாவது நான் படிக்கிற யூஜி எல்லாம் போகக்கூடிய காலத்தில் அப்போது இன்ஜினியரிங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருந்தது. அப்போ இன்ஜினியரிங்கெல்லாம் பயங்கர மரியாதை உண்டு இல்லைங்களா? ஸோ இல்லை, நான் படிக்கும்பொழுது என்ட்ரன்ஸ் கிடையாது, அப்போவே டொனேஷன் கொடுத்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்துடுச்சு. நான் படிக்கிறதுக்கு அப்போல்லாம் அந்த அது என்ன IEEE JEE என்னமோலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவில் ஏறாதுங்க. ஸோ அவங்க மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக இது கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் உண்டு. ஸோ அந்த இன்ஜினியரிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதை இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்குண்டான அந்த திறமை வாய்ந்தவர்கள் மட்டும்தான் அதை படித்தாங்க. ஸோ படிச்சுட்டு வெளியே வந்தால் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் மரியாதை அப்படின்ட்டு. இந்த MBA படிக்கிறவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தது. ஏன்னா அதுக்குன்னு அந்த ஸ்பெஷலைஸ்ட் இட் இஸ் அ கோர்ஸு, அது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி. இன்றைக்கி அது டிகிரி மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி தான், யார் வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதற்குண்டான திறமை இல்லாதவர்கள் அது சும்மா ஒப்புக்கு படித்து அதில் ஒரு பயணமே இல்லை இல்லையா? அவங்களுடைய திறமை வேற எங்காவது இருந்திருக்கும். ஆனால் என்ன சோஷியல் ப்ரெஷர், இதை படித்தா தான் மரியாதை, வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி படிச்சுட்டு போய் கடைசியில் பிடிக்காத ஒரு படிப்பையும் படித்து பிடிக்காத ஒரு வேலையும் பண்ணுற மாதிரி ஆகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, அடுத்த வீடியோக்கு போவோம். Americans linked to ancient India. The word Maya, meaning magical power in Hinduism, bears a resemblance to the name of the Mayan tribe found in Central America. Upon closer examination, various connections can be observed. For instance, in Hinduism, the god of death is known as Yama, while the Mayan people worship a similar deity named Yum Simil. British judge William Jones discovered remnants of the stories of Rama and Sita within the Mayan civilization, further emphasizing this link. Additionally, the Mayans worship a god named Kopin, who shares similarities with the half-man, half-lion incarnation of Lord Vishnu, known as Narasimha. Other commonalities include the representation of Lord Vishnu's Kurma avatar through the symbol of a tortoise found in temples from both lands. These connections between ancient India and the Mayan civilization are surprising and invite further exploration of their shared cultural and religious elements. ஸோ இருக்குது, நம்ம ஏற்கனவே நம்ம நித்திலன் தண்டபாணி சேனலில் இந்த மாயன்ஸ் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ போட்ட வீடியோ. ஸோ அதில் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்துருந்தோம். ஸோ கலாச்சார ரீதியாக, உணவு பண்டங்கள் ரீதியாக, அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் ரீதியாக, ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது உண்டு தான். ஸோ இந்த இடத்துல மாயன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மயன் அப்படி தான் மாயன்னு சொன்னதாக ஒரு கூற்றும் உண்டு. நம்மளுடைய மாயா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மேஜிக்கல் இதெல்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அது இலூஷன், அதுதான் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மாயனாச்சான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு இந்த வகையில் பார்த்தா கூட சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கிது. என்னென்னா, மயன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மாயன். ஸோ அந்த மயன் குலத்தை சேர்ந்தவர்கள் மாயன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்றாக மாறிச்சுன்னு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. ஸோ மேபி அது கூட கரெக்டாக இருக்கலாம். பட் கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அடுத்தது பார்ப்போமே. Dharma means dharma, not dharma. Like karma means karma, not karma. Ramayana is Ramayana, not Ramayana. It's Himalaya, not Himalaya. Words can indeed make or break a brand. We need to be ever so conscious of their meaning's import and value. Dharma and dharma are two different words. This practice of distorting words which do not belong to the administration is an old colonial custom. Like Tiruvananthapuram was named Trivandrum. Tiruvananthapuram means shelter
of the Anant. Trivandrum did not mean anything. English was then the language of governance. Dharma actually has no equivalent word in English. I guess in the haste of reducing the scope of other languages, some words are not translated into English. So let us not be victims of dishonesty in the meanings of words. A dishonest word will give dishonest results. So dharma means dharma to me, not dharma. ஓகே, தலைவர் நல்லா வெங்கல குரலில் சூப்பராக பேசினார்ல. நான் இது போய் நெட்டில் தேடி பார்த்தேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தர்ம் அண்ட் தர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஹிந்தி வார்த்தைகள், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இல்லை இந்த சமஸ்கிருத வார்த்தைகள்னு கூட சொல்லிக்கலாம். தர்மன்னு அவங்க சொல்லக்கூடியதை நம்ம தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து தர்மா அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிந்தி வார்த்தையாக இருக்கும்பொழுது தர்மம் அப்படின்னு சொன்னால் அது தமிழ் வார்த்தை. ஸோ இது வந்து வெறும் லாங்குவேஜ் இதுதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஹிந்தியோ சமஸ்கிருதமோ எதோ வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஸோ கர்ம் அப்படின்னு அவங்க கர்மம் வந்து நம்ம கர்மம்னு சொல்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கர்மான்னு சொல்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்காரன் அது கர்மான்னு சொல்கிறான். ஹிந்திலேயோ சமஸ்கிருதத்துலேயோ அது கர்மம் அப்படின்னு. ஆக்சுவலாக சமஸ்கிருதத்துலேயே கூட அது கர்மன்னு சொல்கிறதில்ல, ஹிந்தியில் தான் கர்மங்கிறாங்க, தமிழில் அது கர்மங்கிறோம். ஸோ தலைவர் அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது நான் நெட்டில் தேடி பார்க்கும்போது இது ஒரு பேசின அந்த பெரிய டயலாக் இருந்தது தெரியுங்களா? அது வேற ஒருத்தர் சொன்னது. அது யாருன்னு நோட் பண்ணிக்க முட்டேன். அது வேற ஒருத்தர் சொன்ன அந்த ஒரு இது, அதை வந்து இவர் அப்படியே பிட்டு காப்பி அடிச்சிட்டாரு. ஸோ ஆனால் அவர் சொன்ன அந்த கான்செப்டாக நம்ம வந்து ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் திரு அனந்தபுரம். ஸோ அனந்தன் தொழில் கொண்ட இடம் தான் வந்து திரு அனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எஸ், எல்லாத்தையும் இங்கிலீஷில் நம்ம மீனிங் மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் போகும். ஸோ ஆகாயம் அப்படிங்கிறது ஆகாஷ்னு சொல்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறது? அடுத்தது, the amount of wealth you took out of India, that is nothing compared to what you did for us. You took tremendous amount of wealth. You built up the whole British kingdom from India. You realize that without material wealth, your great empire would not have lasted a single moment. And you also realize that it was because of our wealth, with our crops, our cotton, our jute, which has helped to make you a great empire. And in return for this, you offer us a vaguely nebulous democratic way of life, which we would have come to anyway. In my country, I think we had the ideals of democracy long before they were ever thought of in your little island. When did you have the idea of democracy? We had the ideals of democracy. We had the village councils, what we call the village panchayats, where the elected elders of the village managed the village as an administrative unit. That was done as far back 3,500 years before Christ. You definitely played off the Muslims against each other. You left us with a great heritage of a divided country after you left. dude woke up and chose violence towards British Empire அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு கிடிச்சு தொங்க விட்டுட்டாங்க அந்த காலத்தில். பட் ஸ்டில் வாட் எவர் ஹி சேஸ் இஸ் ட்ரூ இல்லைன்னு பாருங்கள், ட்ரூ தான் பாருங்களேன். ஸோ நம்மளுடைய ஏகப்பட்ட கலாச்சாரங்களை அவர்கள் அழித்தார்கள், மாற்றினார்கள். இந்து முஸ்லீமுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறது எல்லாமே உண்மை தான். என்ன பண்ணுறது? நான் இன்றைக்கி காலையில் ஒரு 2-3 நாள் முன்னாடி, அதுக்கப்புறம் வேறு ஒரு நாள் யூடியூப் சேனல் எல்லாம் ஒன்று பார்த்துருக்கேன். என்னென்னா நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறந்த ஒரு பொருட்கள்லாம் தூக்கிட்டு போய் பிரிட்டிஷ் மியூசியமில் வச்சுட்டு இது வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து எனக்கு பரிசாக கொடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க கூட பேசும்பொழுது அவங்க சொன்னாங்களாம், ஒரு சைனீஸ் காரர் வந்து அங்கே சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாராம் பிரிட்டிஷ் மியூசியமில். இதை என் நாட்டுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியதான், எதுக்கு இன்னும் வச்சுருக்கேன்னா பிரிட்டிஷ்காரன் சொன்னான் உங்கள்கிட்ட இன்னும் அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லி. அது அங்கிருந்து தூக்கிட்டே வந்தீங்க, அதை கொடுக்குறதுக்கு என்னடான்னா அவங்ககிட்ட இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு ஏற்ற பேசினானா. நாள் எப்படி இருக்கு பாருங்களேன், ஊரில் இருக்கிறத பூரா திருடிட்டு கொண்டு வந்து அவன் வச்சுக்கிட்டு கடைசியில் அது கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது உன் நாட்டுக்காரங்க எனக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன் வந்து பிரமிட்லாம் வந்து ஈஜிப்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒரு அம்மா கேட்கும், அந்த குட்டி குழந்தை அதுக்கு பதில் சொல்லும், பிகாஸ் பிரிட்டிஷ்காரங்கனால அது தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு பயங்கர வெயிட்டாக இருந்தது, அதனால இன்னும் அது அங்கேயே இருக்குது, இல்லாட்டி நேரத்துக்கு அது பிரிட்டிஷ் மியூசியமில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். This Shiva idol is 28,000 years old. Kalpa Vigraha is a statue of Lord Shiva that's incredibly old. It's been around for 28,000 years. This was way before the Abrahamic religions like Christianity and Islam even existed. This special statue was discovered in Nepal back in 1951. It is found to be 28,450 years old when it is tested through a radioactive carbon test at the University of California. It's made out of brass and weighs around 47.10 grams. The statue shows Lord Shiva sitting down, with a snake's hood over his head, and he's holding a round weapon in his hand, which can be Sudarshan Chakra. A really smart archaeologist named K.K. Mohammed, who used to work for the Archaeological Survey of India, shared this exciting discovery on social media. This statue is super ancient, dating back to a time way before our current era. It's like a piece of history from a very, very long time ago. And guess what?
More statues like this might be hiding across India and other parts of the world. These ancient treasures are like puzzles that can teach us about times we're still learning about. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய சிலைகள்லாம் இந்த உலகம் முழுசும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக பாகிஸ்தானில் சைனாலெல்லாம் வந்து புத்தர் சிலைகளும் நிறைய அந்த சிலைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ எஸ், அந்த வகையில் இது ட்ரூ. பட் இந்த செய்தி ட்ரூ அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும். ஸோ அது வந்து போய் கே முகமது அப்படிங்கிறவர் உண்மையாலுமே நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர் தான். பட் அவர் வந்து இந்த ட்விட்டரில் வந்து அதை ஷேர் பண்ணதாக தான் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது உண்மையானு கேட்டால் இல்லை. அவர் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் பெருசாக ஷேர் பண்ண கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபேக் நியூஸுங்க இது. ஸோ இது வந்து உண்மை கிடையாது. ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு வேளை பார்க்குறீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்ப்போம். மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. உள்ளே போயிருக்கோம், வெளியே வந்திருக்கோம். அதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்னை முதல்ல ஒருத்தர் கூட்டு போனவர் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி சிலையை கிட்ட போய் அங்கே உள்ள மீனாட்சி சிலை இருந்தால் சாமின்னு கும்பிடுறோம். இங்கேருந்து பார்க்குறப்ப என்ன செய்யறோம்? மீனாட்சி சிலை தான், ஆனால் அருமையான சிற்பம் அப்படிங்கிறோம். வித்தியாசம் பாருங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு, என்னை கூட்டு போய் இது மாதிரி ஒரு சிற்பம் உலகத்திலே கிடையாது அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். பைக்குள்ள இருந்து ஒரு சின்ன இந்த இது மாதிரி ஒரு ஈர்க்கு குச்சி எடுத்தாருங்க. எடுத்துட்டு அந்த மீனாட்சியினுடைய மூக்குல இப்படி லேசா அப்படி தடவிட்டு அந்த ஈர்க்கு குச்சி உள்ள சொருகினாரு. அப்படியே மூக்குத்தி போடுற மாதிரி நிக்குதுங்க. உலகத்திலேயே யோசிச்சு பாருங்க, ஒரு கல் சிற்பத்தில் ஒரு ஈர்க்கு குச்சி போகின்ற அளவிற்கு ஒரு ட்ரில் போடக்கூடிய ஆற்றல் தமிழனுடைய அறிவுல இருக்கு அப்படின்னா இது இன்னைக்கு இருக்கு. மறந்துலாம் போய் பாருங்க. தெரியல, நான் இது வரைக்கும் போனதில்லை. நீங்கள் போய் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டில் நம்மளுடைய பெருமைகளை பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே நல்லாவே தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது யாரும் வெளியே கொண்டு வரதோ வெளியே சொல்லுவதோ வந்து கிடையாது. கோயில்களுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். பட் ஒரு வகையில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது நல்லது தான். என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, நம்மளால் சுத்தமாக ஒரு மாதிரி நியூசன்ஸ் மாதிரி வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது இது பண்ணிவிட்டு அந்த இடத்தினுடைய நிம்மதியை கெடுத்து விட்ருவாங்க. பட் ஒரு சில நேரங்களில் அதனுடைய அட்லீஸ்ட் ஆராய்ச்சியாளர்களாவது வெளியே அதனுடைய பிரபலங்களை சொல்ல விட்டாவது பரவாயில்ல. பட் அதையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம். இந்த கடைசி ஒன்று, இது வந்து ஜோக்கு பட் ஸ்டில் ஒரு உண்மைதான் பாருங்களேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஐயாலாம் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போது பசங்களுக்கு தெரியாது. ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவான் தெரியுமா? அவன் பேர் ராப்பிச்சன்னு பேர். அவன் தான் அன்னக்காவடி. அது காவடிக்கு பேர் அன்னம் காவடியான். இந்த பக்கம் ஒரு குண்டாச்சட்டி தொங்கிக்கிட்டு குண்டாச்சட்டி தொங்கும், உலக்க ஒன்று தோலில் வச்சுருப்பேன், ஒரு மணி தொங்கும். 9 மணிக்கு வந்து டேன் 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 அடிச்சுட்டு அம்மா தர்மந்தாயே அப்படிமா. அப்போ அந்த ஆத்தாமாருக்கு என்ன செய்வாங்கன்னா, அதுக்குள்ளே பிள்ளைக்கு புருஷனுக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு இந்த மாவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க சாப்பாடு அப்புறம் வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்தில் போடுவாங்க. அது மாதிரி 10 வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் பிள்ளை விட்டியோடு உட்காந்து பசியாருவேன். தர்மம் நிலைச்சது. இன்றைக்கி அந்த பிச்சைக்காரன் வர்றானா எங்கேயாவது பார்த்தீங்களா? வாய்ப்பே இல்லை. எப்படி வருவேன்? நீங்கள் என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுக்கலோ பிச்சைக்காரன் வாரதில்லை. நீங்கள் தான் விட்டு சட்னி மிஞ்சினாலும் அதை வலிச்சு குண்டா சட்டில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறீங்களே. அவன் பார்த்தேன், நீங்கள் நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்களா ஆகிட்டாங்க. இனிமேல் இவங்க நம்ம போகக்கூடாது. பட் ஃபைனல் அவர் ஒரு காமெடி நோட்டில் முடிச்சிருந்தாலும் கூட அந்த தர்மம் நிலைத்தது அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா? ஸோ நம்மளுக்கு ஒன்று செய்யணும், ஒரு பிச்சைக்காரன்லாம் இருந்த அளவுக்கு தான் நாட்டை வச்சுருக்கீங்களாம், அதில் என்ன பெரிய தர்மம் ஆச்சு பூச்சு அப்படிம்பாங்க. பட் ஸ்டில் அந்த 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 நேரத்தில் அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருந்தது தெரியுங்களா? கடைசிக்கு அப்படி யாரும் வரலைன்னாலும் அதை கழ்நீராக மாற்றி நம்ம மாட்டுக்கு எல்லாம் போடுவாங்க. ஸோ நாள் மாறி போச்சு இல்லைங்களா? ஸோ கடைசியாக அவர் ஜோக்காக முடித்த ஒரு நோட்டில் தான் முடிஞ்சது இல்லைன்னு எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு முடி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோஸுங்க. பிடிச்சிருந்துருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபன்னியாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் அவங்க Nithilan Dhandapani.